வணக்கம் யூரோபன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் ஒரு செவன் மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஹோபிக்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்க்கு எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஓகேவா? சரி, வாங்க நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் நீங்கள், சுஞ்சு, ஜென், நீங்கள் 3 பேர் உக்காந்துருக்கீங்க. நீங்கள் 3 பேர் உக்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. இதை தாண்டி நடந்துச்சு. ஆட்ட பைத்தியக்காரன் நாயே, ஏன்டி சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூடயும்? சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க, எல்லாரும் அவனு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கள, அதுதான் சொல்லலை. எங்களை என்னடி நினச்ச நீ? இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டக்க, பின்ன உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உனக்கு என்ன எல்லாத்தையும் என்ன அடிச்சிட்டு இருப்பாங்க? போடி இவ வேற. எல்லாம் அவ்வளோதானே, அவ்வளோதான் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சது. நானும் சுஞ்சவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு அட்வைஸ்லாம் பண்ணுண்டி. பாவண்டி அவன், உனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு தான், உனக்கு என்னவா அப்படின்ட்டு. ஜென்னும் சுஞ்சுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளின்னு கிழிக்கிறாளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ நடுவில் உங்கள் 2 பேரோட ஆளுங்க வந்தானுங்களோ அப்பயே எல்லாம் ஒன்று ஒன்றா ஒஸ்ட்டாக ஆரம்பிச்சிது. அப்படின்ட்டு நீங்கள் அவங்க ஆளுங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்களுக்கு சரியான டென்ஷன் ஆயிடுது. நீ என்ன வேணாலும் பேசி, எங்கள் ஆளுங்களை பற்றி உனக்கு என்ன திடீர்னு இழுக்கிற அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், யார் தயவங்க போயிட்டு அவனை பாருங்க கூட்டிகிட்டு போக சொன்னது? பாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் முன்னாடி ட்ரங்க் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். நல்ல காலம் வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஜென்னை பார்த்தே கேட்குறீங்க. அப்புறம் ஆள் அவன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கான்? அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. வந்துமா 2-3 பொண்ணுங்களை சைட் அடிச்சுமா போகணுமான்னுட்டுருக்கா. என்னத்துக்குடி நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க? பேசாமல் நீங்களும் பிரேக்கப் பண்ணிக்கோங்க எங்கள் மாரி அப்படின்ட்டு நீங்கள் கிளின்னு இவ்வளோதையும் சேர்த்து கிழிக்கிறீங்க. அவளுங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் ப்ரூஃப் தானே வேணும், இரு காட்டுறான் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரூஃபெல்லாம் எடுத்து காட்டுறீங்க. அவளுங்க இருந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறாளுங்க. நம்ம சென்னை யோசிக்கிறா, அவனை சத்தடா இன்னைக்கு அப்படின்ட்டு. அவள் சொல்கிறா, அவள் வந்து நடந்து போகிறா. இப்படி கோவத்தோடு போனா அப்படின்னா ஒரு டேஷும் நடக்காது, ஓகேவா? அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த உங்களோட கேரக்டர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆங்கர் இஷ்யூ இருக்கும், ஓகேவா? நீங்கள் எப்படி நீங்கள் கோவமானீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து செம்மொழிகள் தான் வந்து சூப்பராக வரும். ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி பேசுவீங்க, ஓகேவா? எனக்கும் அந்த மாதிரி பேசி எஃப்எஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி சொல்கிறப்போ அவளுங்க எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, சரி இப்போ நாங்கள் என்னடி பண்ணணும்? எனக்கு ஹோவி மேலே எந்த டென்ஷனும் இல்லை, சரியா? ஆனால் எனக்கு அவன்கிட்ட என்ன பிடிக்கல தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க பேச்சா கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் என்னத்துக்கு அப்படின்ற மாரி அவளுங்க இருந்துக்கிட்டு, மச்சி நீ சொல்கிறதுல தப்பே இல்லடி அப்படின்ட்டு அவளுங்க சொல்கிறாளுங்க. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலான் இருக்க? ஹோபி கால் பண்ணானா? நான் அவன்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் போயிட்டான்டி அந்த எருமை மாடு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லி அடுத்த செகண்டே உங்களுக்கு ஹோபிகிட்டேருந்து கால் வருது. அவளுக்கு வந்துக்கிட்டு என்னடி சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு கால் வருது அப்படின்ட்டு நீங்கள் வந்துக்கிட்டு வெறியில் தான் நீங்கள் அந்த கால் எடுக்கிறீங்க. அவளுக்கு சொல்கிறாளுங்க, ஹரி நீ டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக பேசிட்டியா அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு அவளுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. அவளை ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் காதில் வைக்கிறீங்க. நீங்கள் ஹலோன்னு எதுவுமே சொல்லலை. அவனே தான் யோசிக்கிறான் இந்த பக்கம் அவன் நம்ஜுன் ஜின்னு உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, டீ பேசுகிறா அப்படின்ட்டு. அவன் ஹலோ அப்படின்றான். சொல்கிறீங்க, உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை தானே? உனக்கு நான் வேணும்னா
என்னத்துக்கிட்ட அப்படி திரியிற? உனக்கு என்ன பெரிய இவன் நினப்பா? சொல்கிறா சொல்லு. உனக்கு என்ன இவ்வளோ பெரிய ஆளா நீ? ஆ அவனுக்கு சொன்னால் எல்லாத்தையும் இப்படி கேட்டுட்டு இருப்பியா? மூளைன்னு ஒன்று கொலட்டி எங்கடா வச்ச? நல்லா வருது வாயில். கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை. நான் இங்கே ஒருத்தி இருக்கேன், அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை. பையன் கூட அன்னைக்கு பாருக்கு போனேன், ஜிமின் கூட பொண்ணுங்களை செடிக்க போனேன். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு தானே, ஏதானே என்கிட்ட வந்து பண்ணு. இன்னும் நல்லா வருது. ஈஸ்வரா என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படி டென்ஷனில் இருக்கிறீங்க. அவளுக்கு எதுக்கிட்டு பொண்ணை யாரும் இப்படி டீப் போட்டு பேச சொன்னா அப்படின்ற மாரி அவளுங்க பார்த்துட்டு இருக்காளுங்க. நம்ஜுன்னும் ஜின்னும் ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்கும். ஓகேவா? மச்சான் ஏதாவதுனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்ற மாரி ஹோபி சொல்லியிருப்பான். அவனுங்க இருந்துக்கிட்டு எந்த ஊர்க்காரிடா இவ அப்படின்ற மாரி பார்க்குறாளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஃபோனை எடுத்தா கொன்றுவான் உன்னை. அவளுங்களை பாரு, ஏதாவது இருந்தால் அவனுக்கு 2 பேர்த்தையும் கலட்டி விட்டுட்டு அப்புறம் என்கிட்ட வா அப்படின்ற மாரி ஃபோனை வச்சிடுறீங்க. நம்மளோட ஜின்னு கேட்குறாரு, உனக்கு அறிவே இல்லையாடா? என்னடா பண்ண தொலைச்சா அப்படின்ற மாரி. இல்லைடா அன்றைக்கி தயம் கூட பார்க்க போனேன். அந்த நாய் ஏற்கனவே பைத்தியக்கார நாய் மாரி தான் பண்ணிகிட்ருக்கு. அவன் கூட நீ சேர்ந்துக்கிட்டு இருக்க பார்த்தியா அப்படின்ட்டு. அவன் ஆள்லாம் என்ன தான் பண்ணுறாளுங்க அப்படின்ற மாரி. சரி இந்த ஜிமினுக்கு எங்கே போச்சு புத்தி? உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு தெரியுதுல, அவனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு? எல்லாம் எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜிண்டு கிழிக்கிறாரு நம்ம ஹோபியை. உனக்கு அறிவே இல்லையாடா அப்படி இப்படின்ட்டு. நம்ஜுன் இருந்துக்கிட்டு என்கிட்ட எதுவும் வந்துடாத, நம்ம அண்ணா திட்டுறாரு, ஸோ அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாரி நம்ஜுன் வந்து ஒதுக்கிக்கிறாரு. ஓபிக்கு வந்து சரியான ஒரு துப்பு விழுது அவருக்கு இந்த பக்கம் துப்பு விழுது, உங்களுக்கு இந்த பக்கம் துப்பு விழுது. நீங்கள் பதிலுக்கு அவளுங்களுக்கு துப்பு விட்றீங்க. அவனும் அதேமாதிரி இவனுங்க 2 பேர்த்தையும் கிழிக்கிறான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போய்கிட்டு இருக்கு அவங்க எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆள் நம்பர் கொடு அப்படின்றீங்க. அவளுக்கு வந்துக்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டு, நம்பரை குடுடி அப்படின்ட்டு நம்பரை கொடுக்குறீங்க. ஓகேவா? நம்பர் கொடுக்குறாளுங்க 2 பேரும். மொதல் சொல்கிறா, 2ல் தொடுங்க அப்படின்ட்டு. ஹரி என்னடி சொல்கிற? ஏதாவது ஒன்று தொடு அப்படின்ட்டு அவளுங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரை தான் தொட்டிருப்பாளுங்க. ஓகே ஜிமினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்பீக்கரில் போடுறீங்க. ஜிமின் ஃபோன் எடுக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ யார் இது அப்படின்ட்டு. நான் தான் ஹாரி. ஹாரி அண்ணி நீங்களா அப்படின்ட்டு. அவன் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறான். தயம் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பான். அவன் வந்துக்கிட்டு இந்த மூஞ்சிக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஏடா மூஞ்சி தொங்கி போச்சு, நல்லா தானே எவ்வளோ நேரம் இருந்துதான் அப்படின்ட்டு அவன் அப்படி கிழிக்கிறா ஜிமினை. அவன் சொல்கிறான், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா என்ன டேஷுக்கடா வந்து ஏன் வாழ்க்கையை வந்து புகுந்துட்டுருக்க அப்படின்ட்டு. தயவங்க வந்து பார்த்திங்கன்னா அவன் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் அப்படி பண்ணியிருப்பான். அவன் தயவங்க வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும். ஸோ தயவங்க பேசி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, அந்த ஆர்டர்லாம் வாங்கிட்டான் அவன் திருப்பியும் உள்ளே வரான். ஏங்க அந்த பெரிய அங்கே இன்னொரு டேஷ் இருக்குமே எங்கே அவன் அப்படின்ட்டு நீங்கள் தேவை கேட்குறீங்க. ஜிமின் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினதில் அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கான். டே இந்தாடா ஹாரி அப்படின்ட்டு. ஹாரியா? அவளுக்கு எப்படி நம்பர் கிடச்சிது? அதானே தெரில அப்படின்ட்டு பேசுகிறா. உன்கிட்ட ரொம்ப ஆவலாக பேசணுன்ட்டு இருக்கா, உன்கிட்ட தான் ரொம்ப பேசணும் இருக்கா அப்படின்ட்டு. நம்மளோட இருந்துக்கிட்டு என் அன்னைக்கு என் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறான். அவன் தெரிச்சு போயிடுறான். எந்த ஒரு கரெக்டாக டேய் இவ்வளோ கெட்ட இருக்குன்னு எனக்கு கூட தெரியாதடா அப்படின்ற மாரியும் அவன் கேட்குறான் ஜீவன்கிட்ட. கேளு மகனே கேளு அப்படின்ட்டு. உனக்கு அறிவில்லை கொஞ்சம் கூடயும்? உனக்கு பார்க் போகணுன்னா உன் ஆளை கூட்டிகிட்டு போ, மற்ற ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போ. என்னத்துக்கு என் ஆளை கூட்டிகிட்டு போனேன்?
கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தாம அவனை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். நல்ல காலம் என் வீட்டில் யாருமே இல்லை. இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? நாங்கள் இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் லவ்வை கூட நாங்கள் சொல்லவே இல்லை. அவன் மட்டும் அங்கே சொல்லியிருந்தானா நான் வீட்டில் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னாக்கா என் வீட்டில் என்ன தான் கிழிச்சிருக்கணும்டா டாஷ் அப்படின்றீங்க. அவன் அப்படியே முழிக்கிறான், ஆரியா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்று உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் சேரணும்னு நினச்சிங்கன்னா அவனை விட்டு விலகிடுங்க. இல்லை உங்கள் 2 பேர்த்தையும் கொன்று போட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. திருப்பியும் ஜென்னை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா வீக்கு. வந்து கேட்குறான், ஏய் அவளுக்கு என்னாச்சுன்னு என்ன திட்டிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. உன்னை தான் நல்லா கேட்டுருவேன் தயம், சும்மா இரு ஓகேவா, உன்னை அப்புறம் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்லியிருப்பாள். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து என்னை நீ மீட் பண்ணி உன்கிட்ட நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுறா ஓகேவா. ஸோ நம்ம சுஞ்சோ தான் சரி, என் ஆள் பண்ணது தப்பு நானே ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சண்டை போயிட்டுருக்கோம். ஸோ ஒன் டே எங்கன்னா இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஓகேவா, உங்கள் வீட்டில் தான் ஓகேவா. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க ஓகேவா, நிறைய பேர் வராங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் ஓகேவா. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸான ஜன்னு, சுஞ்சோ, அதுக்கப்புறம் ஹேவான், அப்புறம் மிஸ் இவங்க 4 பேர் வராங்க ஓகேவா. ஸோ இவங்க 4 பேர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஸோ இவங்க 4 பேர் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எல்லாம் மேலே வாங்கடி கொஞ்ச நேரம் அப்படின்ற மாரி உங்கள் ரூமுக்கு அவளுங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவளுங்க வந்துட்டு சொல்கிறாளுங்க. இது வந்து ஒரு 2 வீக்ஸ் லேட்டர் நடக்குது ஓகேவா. நீங்கள் அவளுங்க கேட்குறாளுங்க, நம்ம ஜென்னை தான் கேட்குறா, ஹரி நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. நல்லா இல்லடி, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உனக்கு அவன் கால் பண்ணானா? பண்ணவே இல்லடி. நான் ஃப்ரெண்டை திட்டேன்ட்டு கோபமாக என்னன்னு தெரில, சார் கால் பண்ணல. என்னடி நினச்சிட்ருக்கான் அவன்? நான் தயான்கிட்ட பேசிட்டேன், அவன் கூடயும் ஹோபிக்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டான். நான் கூட என் ஆள்கிட்ட பேசிட்டேன்டி அப்படின்ட்டு. மீசுனும் ஹேவோனும் வந்து பார்த்திங்கன்னா அவளுங்களுக்கு இந்த கதை ஃபுல்லாக தெரியும், என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு அப்படி இப்படின்ட்டு அவளுங்க சொல்கிறாளுங்க. இவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னு பார்த்தா உங்களுக்கெல்லாம் எங்கடி போச்சு அறிவு, அவனுங்க அப்படி பண்ணுறானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ட்டு. ஜெனி சொல்கிறா, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, இவன் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்ட்டு. சரி அவனை என்ன தான் பண்ணீங்க அப்படின்ற மாரி கேட்குறாளுங்க. ஜென்னு சொல்கிறா, உனக்கே தெரியும் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. ஓ பலமாக அடி விழுந்துச்சா இல்லை எப்படி? இல்லை மேனேஜபிள் தான். வீட்டில் கூடயும் போய் சொல்லியிருக்கான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு. ஜென்னு சூப்பர் டி. சுஞ்சு நீ கண்ணை கழட்டி நோண்டி எடுத்தது இருப்பேன். மிஸ் ஆகிட்டான், எனக்கு அவன் வேணுன்றதுனால விட்டுட்டேன். ஓ ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க, 2 வாரம் ஆச்சுடி, 2 வாரம் காலே எடுக்கலடி. நானும் வெயிட் பண்ணேன், அவனே கால் பண்ணட்டோன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோ வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கீங்க ஓகேவா. இது வந்து ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாரி வச்சுக்கோங்க ஓகேவா. ஈவினிங் 7 o'clock அந்த மாதிரி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் விண்டோ வழியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன். நீங்கள் அந்த ஃபுல் மூன் பார்த்து சொல்கிறீங்க, அவன் எனக்கு ஃபுல் மூன் அன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்டி அவன் அப்படி இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவன் ஏன் அப்படிலாம் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்க வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் நான் இங்கே ஒருத்தி இருக்கேன்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரிய அப்படின்ட்டு நீங்கள் ஹெவன்கிட்டே வீசிவிட்டு அழுகுறீங்க. அவளுங்களுக்கும் வந்துட்டு புரியுது. அவள் வந்து சொல்கிறா அந்த மாதிரி, கவலைப்படாதடி, அன்னைக்கு உங்களுக்கு சண்டை வந்தப்போ நம்ஜுனும் ஜின்னும் அங்கே தான் இருந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹெவன் சொல்கிறா. இவன் வந்துட்டு கேட்குறா, என்ன சொல்கிற, அன்னைக்கு நீ கால் பண்ணப்போ நம்ஜுனும் ஜின்னும் இருந்தாங்க பக்கத்தில் அப்படின்னு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரில, ஹாபிக்கிட்ட என்ன சொன்னானுங்கன்னு தெரில. நீ வேறு அப்படி திட்டிவிட்டியா,
அவனுங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன் மேலே நீ கோவமா இருப்ப அப்படின்றதுனால நீ எதுவும் பேச வேணாம். நீ வந்து பேசிக்கிட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்கிறீங்க, ஏய் அவங்க தான் இப்படி சொன்னான்னா, அட்லீஸ்ட் இவனாவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம்ல. ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் தான்டி. ஆனா நீ தான் அவன் பேசினாலே பீப் பீப்ன்ற அப்படின்ற மாரி அவளுக்கு சொல்கிறாளுங்க. நீங்க வந்துட்டு உண்மைதான் அப்படின்ற மாரி இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த விண்டோ வழியா பேசிகிட்டு இருக்கிறப்போ உங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு பார்க் இருக்குது ஓகேவா? நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் வர மாரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு யார் இது இந்த நேரத்தில அப்படின்ட்டு, ஏய் இது யாருன்னே தெரிலடி அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராளுங்க. அவளுங்க நல்லா பார்க்குறாளுங்க. ஏய் யார் வந்திருக்கா தெரியுமா? அப்படின்ட்டு நீங்க பார்க்குறீங்க. அவளுங்க வந்துட்டு யார்ரி இவளுங்க அப்படின்ட்டு. ஏய் பூபியோட ஃபேமிலிடி. ஹோபியோட ஃபேமிலியா? அப்படின்ட்டு அவளுங்க எல்லாம் பார்க்குறாளுங்க. ஹோபியோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. அட் தி சேம் டைம் பசங்க 4 பேருமே வந்திருப்பாங்க உங்களுக்காக. எல்லாரும் தெரிச்சுட்டு, "ஏய் என்னாடி இது?" அப்படின்ற மாரி. "ஏய் உங்க அப்பாவுக்கு ஏதாவது தெரியுமா என்ன? உங்க ஃபேமிலியில யாருக்காவது ஏதாவது தெரியுமா என்ன? என்ன தவிர வேறு யாருக்குமே தெரியாதா?" அப்படின்ட்டு நீங்க சொல்கிறீங்க. அவளுங்க வந்துட்டு செம்ம ஷாக்கில இருக்காளுங்க. நீங்க சொல்கிறீங்க, "நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம அமைதியா இருக்கலாம்." அப்படின்ட்டு. ஏதாவது நடந்தா மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்க ரூம் கர்டன் எல்லாம் இழுத்து விட்டுருப்பீங்க. ஸோ, அவனுக்கு தான் வெளியிலேருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுல்ல. ஸோ, இந்த பக்கம் நம்மளோட ஹோபியோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஹோபி சொல்கிறான், "ஏய் என்னடா இது?" அப்படின்ற மாரி. ஆனா ஒரு மேஜிக் நடந்துச்சு மச்சான். எங்க அப்பாவும், அவன் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு பாரு. அங்க தான் சந்தோஷமாயிட்டேன் மாமே அப்படின்ற மாரி ஹோபி சொல்கிறான். ஜின்னு இருந்துக்கிட்டு, "சரி அவகிட்ட போய் சாரி கேட்குற வேலைய பாரு" அப்படின்ட்டு. நம்ம ஜின்னும் ஐ மீன் நம்ம வியும் ஜிமினும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனா ஆனா நம்ம அண்ணி கிழிக்கிறதில்ல. ஆனா நம்ம அண்ணி கோவம் வந்துச்சுன்னு வையி, எப்பா பீப் சவுண்டு தெறிக்கிதுடா அப்படின்ட்டு. எப்புட்றா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கோவம் வந்தால் நீ பொறுத்துக்க போகிற அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்படி தான்டா என் தலையில் அதான் எழுதி வச்சிருக்கு. சரி அது கூடயே வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன் அப்படின்ற மாரி ஓபி சொல்கிறாரு. நம்ஜூன் இருந்துக்கிட்டு, "உனக்கு தேவைடா உன்னை யார் போய் இந்த ஜிமின் கூட சுத்த சொன்னா?" அப்படின்ட்டு. ஜிமின் சொல்கிறான் அந்த மாரி, "பிரதர் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சுஞ்சு அன்னைக்கு என்ன பண்ணான்னு நான் நேரடியாக பார்த்தேன். ஸோ அதனால் நீ எதுவும் கேட்காத" அப்படின்ற மாரி நம்ம தம்ஜூன் சொல்கிறாரு. "உன் மேலேயும் இந்த வி மேலே தான் மிகப்பெரிய தப்பு இருக்குது" அப்படின்ட்டு. அப்புறம் வி அடிலாம் பலமாக விழுந்துச்சு போல அப்படின்ற மாரி நம்ம வி இருந்துக்கிட்டு, "உனக்கே தெரியுதுல" நம்ம வி இருந்துக்கிட்டு, "உனக்கே தெரியுதுல பின்ன ஏன்டா கேட்டுட்டு என் மானத்தை வாங்குற" அப்படின்ற மாரி இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வீட்டுள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹோபியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. "அட அட வாங்க வாங்க வாங்க" அப்படின்ற மாரி உங்கள் அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஹோபியோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி பேசிகிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்லாம் இல்லையா?" அப்படின்ற மாரி ஹோபியோட அம்மா கேட்குறாங்க. "ஆ இருக்கா. எங்களுக்கு ஒரே பொண்ணு தான்" அப்படின்ட்டு. "ஓ அப்படியா? கூப்பிடுங்க அவளை. நாங்கள் பார்க்கலான்னு இருக்கோம்" அப்படின்ற மாரி. ஹோபியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வீட்டுக்கு ஒரே பையன் ஓகேயா. ஸோ ஹோபிக்கு தான் தெரியும்ல அது நீங்கள் அப்படின்ட்டு. உங்கள் அம்மா மேலே வராங்க. நீங்கள் அவள்கிட்ட தீவிரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி நான் பேசணும் அப்படி இப்படின்ட்டு. உங்கள் அம்மா டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள நம்மள கீழே தான் வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் கதவை வந்து திறக்குறீங்க. சொல்லுமா. கீழே கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுறதெல்லாம் விட்டுட்டு மேலே ரூமில் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. நீங்க சொல்கிறீங்க, "அம்மா இல்லைம்மா ஒரு விஷயம் பேச வேண்டியது இருந்துச்சு. அதான் பேசிகிட்ருக்கோம். கீழே வா. முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க" அப்படின்னு. "முக்கியமான ஆளா? அப்படி யாரு?" அப்படின்னு. "ஆ வா கீழே" அப்படின்ட்டு உங்கள அவங்க அம்மா கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவளுங்களும் பின்னாடியே வராளுங்க. ஹோபி தான் தெரியும் அது நீங்கள் அப்படின்ட்டு. அவன் கீழே இறங்கி வரப்போ யோசிச்சிருப்பான், நம்ம மேலே எவ்வளோ டென்ஷனில் இருக்கான்னு தெரில அப்படின்ற மாரி.
உங்கள் அப்பா சொல்கிறாரு, இவ தான் என் பொண்ணு ஹாரி அப்படின்ட்டு. உங்க ஹோபியோட அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உங்கள் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹோபி பார்க்குறான். நீங்கள் ஷை ஆகுறதே அவனுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு அட்டாக் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்த மாரி இருக்குது. என்ன அவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் கோவம் வந்தால் மட்டும் எங்கேருந்து தான் அவளுக்கு கோவம் வந்தால் மட்டும் எப்படி தான் பறந்துக்கிட்டு செம்மொழிகள்லாம் பேச தோணுது அவளுக்கா அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கான். ஜின்னு இருந்துக்கிட்டு பார்த்தல்ல அவன் ஆள் பார்த்தோன்னே எப்படி இருக்கான் சந்தோஷமாக இருக்கான்ல, நீங்கள் 2 பேரும் என்னத்துக்குடா போனீங்க நடுவில் அப்படின்ட்டு. நம்ம ஜிமின் சொல்கிறான், சாரிண்ணா சாரின்னு. சாரிலாம் என்கிட்ட கேட்காதீங்க அவகிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாரி. அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு சொல்லிகிட்ருக்காரு. நம்ம நம்ஜுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோபியோட அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா இவ தான் அந்த பொண்ணு அப்படின்னு. ஹோபியோட அப்பா வந்துக்கிட்டு, ஏய் மகனே சொல்லவே இல்லடா அப்படின்ற மாரி. எப்படிடா என் பையனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, காலேஜ் டேஸ்லேருந்து 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் காலேஜ் டேஸ்லேருந்து 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்கப்பா. ஆனால் என்ன உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் ஹோபிக்கு பயம், அவள் அப்பாட்ட சொல்கிறதுக்கு அவளுக்கு பயம். ஓ! இப்படி ஒரு மேட்ரு இருக்கா அப்படின்ட்டு. ஹோபியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா, ஹோபியோட அப்பாவுக்கு வந்து இந்தமாரி விஷயம்லாம் கேஷுவலாக எடுத்துப்பார். ஹோபியோட அம்மா தான், டேய் என்னடா சொல்கிற, என்னடா இப்படி பண்ணுற, என்னடா இவ்வளோ பண்ணுற அப்படின்ற மாரி அவனை கிழிக்கின்னு கிழிப்பாங்க. ஸோ ஹோபியோட அப்பா நோ ப்ராப்ளம், ஓகேவா. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹோபியோட அம்மாவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓகே அப்படின்ற மாரி. உங்களுக்கு ஹோபியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படியாவது நேரடியாக பார்க்கணுன்ட்டு இவ்வளோ வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஃபைனலி ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க. நீங்கள் போய் அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க போய் உட்காரு அப்படின்ட்டு. எல்லோரும் கூட்டமாக உட்காந்துக்கிறாங்க. இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆள்கள் கூட போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் தனியாக உட்காந்துக்கிறாங்க, ஓகேவா. நம்மளோட ஜிமின் வந்து சொல்கிற மாரி, ஏய் நான் இதுக்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கேன் தெரியுமா, இதுக்காக எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கேன்ட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி அன்றைக்கி ஏன் நீ அங்கே போன, எங்கே போன அப்படின்ட்டு. இல்லடி ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போயிட்டு தான் ஜிம்மில் அக்காலாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கள்ல, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் அதான் அவங்களாம் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருக்கலான்னு தான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்குள்ளே ஹாரி ஹோபிக்கு வீடியோ கால் பண்ணிட்டா. அதனால தான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு. அவள் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முன்னு தெரிஞ்சது போச்சு, நம்மளை திருப்பி கிழிக்க போகிறா போல இருக்கா அப்படின்ற மாரி. இதுக்கப்புறம் அப்படி பண்ணான்னு வையே நான் கருத்துருவேன் அப்படின்ற மாரி அவள் சொல்கிறா. இவ பண்ணுறது வந்து பார்த்தா ஹாரிக்கு மேலே இருப்பா போல அப்படின்ற மாரி நம்மளோட ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஜின்னும் வந்துக்கிட்டு அவனுங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுங்க ஆளுங்க கூட பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ இவனுங்க ஏதாவது சொன்னானுங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்ற மாரி இவங்க 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருது அவன் ஆள் வந்து அவன் மேலே செம்ம டென்ஷனில் இருக்கான் அப்படின்ட்டு. அதனால் அவன் எதுவுமே வாயை திறந்து பேசலை. ஸோ இந்த பக்கம் நீங்கள் நம்ம ஹோபியோட அம்மாகிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கரெக்ட் தான் பண்ணுறீங்க. ஹோபிக்கு தெரியாதுல்ல நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறீங்களா எப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள கரெக்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது அவங்கள. ஸோ ஹோபியோட அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. டேய் அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, என்னடா உனக்கு இந்த லவ் மேரேஜை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. உங்களுக்கும் ஹோபிக்கும் அப்படியே ஜெர்க் ஆகிடுது. என்னப்பா பேசுகிறா அப்படின்ற மாரி ஹோபி பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குது, 2 பேரும் உண்மையாக இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். உண்மையாக இல்லாமல் ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு அப்படி இருந்தாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாரி. உங்கள் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க கேட்டியா அப்படின்ற மாரி. அவன் இருந்துக்கிட்டு சரிடி அப்படின்ற மாரி பார்க்குறான். ஸோ ஹோபியோட அப்பா சொல்கிறாரு, எனக்கு என்னமோ எனக்கு என்னமோ உன் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறாரு. உங்களுக்கு இருந்துட்டு மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கீங்க. ஹோபிக்கு இருந்துட்டு எப்பா நீ தான் அப்படி பேசுகிறியா அப்படின்ற மாரி அவர் அப்பா தான் பார்த்துட்ருக்காரு.
ஹோபியோட அம்மா வந்து ஹோபியோட அம்மாவே அவன் பார்க்குறான். ஹோபியோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் அதாங்க தோணுது. பொண்ணு வேற நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்ட்டு. ஹோபி நினச்சிக்கிறான், அவ பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா கோவம் வந்தா தான் அங்கங்க பீப்புன்னு வரும். மத்தபடி நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாரி ஹோபி வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஜின்னு, ஜிமின்னு, நம்மளோட நம்ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாரி இருக்காங்க. ஸோ உங்க அப்பா சொல்றாரு, "இதில என்ன இருக்கு? எனக்கு உன்ன ரொம்ப நாளாவே தெரியும். நீ எப்படி உன் பையன நல்லா வளர்த்துருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ட்டு. நல்லா வளர்த்துருப்பாரு. கிழிச்சாரு. ஆ அப்படின்ற மாரி, நீங்க அவனத்தான் முறைச்சு முறைச்சு பார்க்குறீங்க. அவன் வந்துக்கிட்டு, "ஏன்டி என்ன முறைக்கிற?" அப்படின்ற மாரி அவன் பார்க்குறான் உங்கள. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியா நின்னுட்டுருப்பீங்க. "என்னம்மா உனக்கு ஓகேவா?" அப்படின்ட்டு. "இல்ல நான் கேள்விப்பட்டேன். நீங்க 2 பேரும் காலேஜ் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறீங்களாமே. அதான் ஆ உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஓகே தான் இருந்திருக்கும். வீட்ல பேசுறதுக்கு பயந்துருப்பீங்க. அவ்வளோதானே" அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படியே கண்ணு மூலியலாம் அப்படியே பிதுங்கி வெளியே வந்துரும் போல இருக்கு. அப்படியே தெரிச்சுட்டு நிற்கிறீங்க. ஹோபி சொல்கிறான், "அப்பா உனக்கு எப்படிப்பா அதெல்லாம் தெரியும்?" அப்படின்ட்டு. "மகனே என் பக்கத்தில் யார் இருக்கா தெரியுதுல" அப்படின்ட்டு. நம்ஜன் அப்படியே, "உனக்கும் தெரில நான் தான் சொன்னேன்" அப்படின்ற மாரி. அட பாவி! சரி பரவாயில்ல ஏதோ நல்ல விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான் நம்ப ஹோபி நம்ஜுன. ஸோ உங்க அப்பா வந்துட்டு, "என்ன ஹரி என்கிட்ட ஒரு வாட்டி கூட சொன்னதே இல்ல" அப்படின்ட்டு. நீங்க சொல்கிறீங்க, "அப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னு எனக்கு இப்போ தான்ப்பா தெரியும்" அப்படின்ட்டு. "ஏம்மா இதனால தான் கல்யாணம் வேணாம் வேணான்ட்டு சொல்லிட்டு இருந்தியா?" அப்படின்ட்டு. நீங்க வந்துட்டு, "ஆ ஆமாப்பா" அப்படின்றீங்க. ஹோபி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தான் பார்த்துட்டுருக்கா. நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்ட்டு. "ஆ அதான்ப்பா, ஆ நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியாது. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்ற மாரி சொல்கிறீங்க. அப்போவே தெரியுது உங்க மேலே அவனுக்கு லைட்டா கோவம் இல்ல அப்படின்ற மாரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஆனா உங்களுக்கு வந்து இன்னும் அவன் மேல கோவம் இருக்கு. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, உங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்கு அப்படின்ற மாரி நினச்சிக்கிறான். ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே, எல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேர்ட்டயும் ஓகே சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்கும் ஓகே. உங்க 2 சைடுகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் நீங்க வந்துட்டு, "ஆ அங்கிள் நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசலான்ட்டு இருக்கோம். சாரி" அப்படின்றீங்க. இதில என்ன இருக்கு? 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ண போறீங்க. போங்க போங்க போய் பேசுங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, "ஹுபி ஆ கொஞ்சம் மேலே வரீங்களா?" அப்படின்ற மாரி அவனுக்கு சிக்னல் குடுக்குறீங்க. அவன் வந்துட்டு மேலே வரான். நம்ம நம்ஜுன் இருந்துக்கிட்டு, "இன்னைக்கு கிழிக்க போறா போல இருக்கு" அப்படின்ற மாரி. மாமி ஆனா எனக்கு என்னமோ அவ கிழிக்க போற மாரி தெரியல. நீ வேணா பாரேன் ஓன்னு அழுதுட்டு தான் வருவா அப்படின்ற மாரி ஜின்னு பேசிட்டு இருக்கான். நம்ம சுஞ்சோ, ஹேவானு, ஜன்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இப்போ வந்து அவ பேச போறா. அவ வந்து நார்மலா பேச போறா. நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி அவளுங்கலாம் வந்துட்டு பேசிக்கிட்டே ஓகே சக்ஸஸ் அப்படின்ட்டு. நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜன்ன பார்த்து சொல்றான். இப்போ ஓகேவா? சந்தோஷமா? அப்படின்ட்டு. அவ சொல்றா, "என் வீட்டுக்கு வந்து எப்போ பேச போற?" அப்படின்னு. இருந்துக்கிட்டு, "அ பேசலாம், பேசலாம். நீ எப்போ பேசுவியோலாம் எனக்கு தெரியாது. இந்த பாருக்கு கூட்டிட்டு போறது, அவன அங்க கூட்டிட்டு போறது, இங்க கூட்டிட்டு போறதுன்னு யாராவது ஒரு ஆள் அப்படி கூட்டிட்டு போனேன், உன்ன விட்டுட்டு நான் போயிருவேன்." "ஏய் இப்படிலாம் சொல்லாதடி, ப்ளீஸ்டி" அப்படின்னு அவன் சொல்றான். தெரியுதுல? இதெல்லாம் விட்டுரு. நான் அப்படிலாம் போய் 2 வாரத்துக்கு மேல ஆகுது. ஆ ஓகே. நானும் பார்க்குறேன். எவ்வளோ நாளைக்கு இது இருக்குன்னுட்டு. இது மட்டும் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணுறத பற்றிலாம் யோசிக்காத. சரியா? அப்படின்ட்டு. ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அவன் வந்து அப்படியே சுஞ்சோ தான் பார்க்குறான். நான் அப்படி பார்க்குறேன். அவங்கள சேர்த்து வச்சுட்டேன். அதனால என் வீட்டுக்கு வந்து எப்போ பேச போற? ஏய் என்னடி ஆளாளுக்கு என்னடி ஆளாளுக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு எப்போ பேச போற? என் வீட்ல வந்து எப்போ பேச போறேன்றீங்க? அதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணும் அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. எனக்கு இப்போ உனக்கு வயசு 30, எனக்கு 29. என்னடி என் வீட்ல என்ன கிழிக்கிறாங்க. என்னடி உனக்கு மாப்பிள்ளை யாருமே வேணாமா அப்படின்ட்டு. நீ எப்போ வந்து பேச போற? அப்படின்ற மாரி ஜின்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா,
கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த பேச்சு வந்து வீட்டில் போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? அவங்க 2 பேருக்கும் செட் ஆச்சு. ஓகேவா? இந்த பக்கம் மேலே நீங்க அவன உங்க ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பீங்க. அவன் வந்துட்டு, "ஏய் உன் ரூம் சூப்பரா தான்டி இருக்கு. நீட்டா தான் வச்சிருக்க" அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேஷுவலா பேசுறான். நீங்க அவன மொறச்சு பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு, "ஏன் இப்படி மொறச்சு பார்க்குற?" அப்படின்றான். நீங்க வந்துட்டு, உனக்கு உன்னால எ எனக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஐம் ஸோ சாரி ஹாரின்னு" உனக்கு சொல்ல தெரியல. சரி, ஃபோன் அடிச்சா தான் நான் அப்படி திட்டுறேன்னுக்கு விடு. உனக்கு நேர்ல வந்து சொன்னா என்னடா உனக்கு? ஆ? அப்படின்ற மாரி. ஹாரி சாரி ஹாரி. உன்னை எப்போ மீட் பண்ணலான்னு சொல்லு. மீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். ப்ராமிஸாக பண்ண மாட்டேன்னு. உனக்கு அப்படி சொன்னா உனக்கு என்னடா அப்படி உனக்கு பிரச்சனை? ஆ? என்ன குத்துதா? என்ன குத்துது? என்ன குடையுது உனக்கு? அப்படின்ற மாரி நீங்கள் அவனை கேட்குறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் சொல்கிறான், அன்னைக்கு ஏன் என் ஃப்ரெண்ட்ஸை திட்டுன? ஆ? நல்லா அது வந்துடும் ஹோபி. டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாரி சொல்கிறீங்க. அவன் சொல்கிறான் அதுமாரி, சரி சாரி. சாரின்னு மட்டும் சொன்னால் போதுமா? எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? அப்படின்ற மாரி நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு என்னடி வேணும்? ஐ லவ் யூ சொல்லு அப்படின்றீங்க. அவன் வந்துட்டு, லவ் யூ டி, லவ் யூ அப்படின்றான். நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நான் வேறு எப்படி நம்புறது? ஏ என்னாடி எதுக்கு எடுத்தாலும் எப்படி நம்புறதுன்னே சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு. நீங்கள் அவனை ஒரு முறை தான் முறைக்கிறீங்க. சரிடி மை ஆங்கிரி பேர்டு, என்னத்துக்கு இப்படி டென்ஷன் ஆகிட்டுருக்க? அப்புறம் நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் இப்படி தான் பண்ணுவியா? அப்படி இல்லடி, கல்யாணம் பண்ணாலும் அவன் அப்படி தான் ரொமான்டிக்காக இருப்பான் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கை போட்டு சொல்கிறான், கையெடு அப்படின்ட்டு கையை எடுத்து விட்றீங்க. ஒழுங்கு மரியாதையாக இதெல்லாம் விட்டுட்டு நல்லா, ஏன்டா உனக்கு என்ன என் மேலே அவ்வளோ லவ் இல்லை? உனக்கு என் மேலே லவ் இல்லை தானே? அதனால தான் நான் எனக்கு 2 வாரம் கால் பண்ணல. ஏய் அப்படி இல்லடி, நீ என் மேலே கோபமாக இருப்பியோ அப்படின்றதுனால தான் நான் காலே பண்ணலை. சரி கொஞ்ச நாள் போகட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸில் வேலை கொடுத்து சாகடிக்கிறானுங்க. அன்றைக்கி வேறு ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருந்துச்சு. அதனால தான் அதில் அப்படியே பிஸி ஆகிட்டேன். சரி பிஸி ஆகிட்டேன், ஓகே. ஒரு கால் பண்ணிவிட்டு, ஹரி ஒரு 2 வீக்ஸ்க்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஹரி ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன்டி, ப்ளீஸ் டி அப்படின்ட்டு ஒன்று சொன்னால் உனக்கு என்னடா அப்படி உனக்கு சொன்னால் அப்படி உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நான் எப்படி கால் பண்ணாலும் என்னை நீ கிழிக்க தான் போகிறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஹரி அப்படின்ற மாரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவன் சொல்கிறான் உங்ககிட்ட, சரி அப்படி சொல்லுவேன்னு உனக்கு தெரியும். அப்போ கூடயும் உனக்கு சரி ஒரு வாரம் ஆச்சு, யார்கிட்டயாவது சொல்லியாவது நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு அப்போ கூட உனக்கு தோணலைல்ல? ஹரி தோணவே இல்லடி, இப்படி சொல்லி தாண்டி எனக்கு ஐயோ ஆமாம் செஞ்சுருக்கலாமேன்னு தோணுது அப்படின்ட்டு. விட்டுத்தனம் அப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லவ் ஸ்டோரியிலையுமே பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டாமினண்ட்டாக இருப்பாங்க. இங்கே நீங்கள் தான் டாமினண்ட்டாக இருக்கீங்க அவங்ககிட்ட. அவங்களுக்கு பதுக்கி பதுக்கி வரும். எனக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே, "என்னடி இதுக்கெல்லாம் இப்படி சொல்கிற?" அப்படின்ட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட கிட்ட இழுத்துக்கிட்டு அவன் வந்து பேசிகிட்ருக்கான். சாரி சாரி ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்ட்டு. "என்னடி இது இப்படி கெட்ட வார்த்தைலாம் பேசிக்கிட்டு, இதெல்லாம் விடு. யார் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும்" அப்படின்னு. ஆ அது உன் ஹாரிக்கு கோவம் வந்தால் தான் பீப் பீப்னு திட்டுவா. இல்லைன்னா அவள் எதுக்கு திட்ட போகிறா உன்னை அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு அவனை பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்னடா இவன் இவ்வளோ லூசு மாரி பண்ணுறானே அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அவ்வளோதானே, இப்போ என்ன ஐயா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவனை இப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்துக்கிட்டு வேற என்ன அதுதான் அப்படின்ட்டு, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இதோட இந்த எஃப்எஃப் நான் முடிக்கிறேன். எனக்கு தெரியல இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு. சும்மா ஒரு ஃப்ளோவில் பேசலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணேன். ஸோ ஓகே பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜஷு.